இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளை இன்றைய நாளில் நாம் அன்னையாம் திரு அவையோடு இணைந்து ஒரு கடவுளே பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே ஒவ்வொரு ஊரிலும் சரி, இந்த உலகத்திலும் சரி, அந்தோனியாருக்கு கோவில் இருக்கு, இயேசுவுக்கு கோவில் இருக்கு, மாதாவுக்கு கோவில் இருக்கு. ஆனா தந்தைக்கு எந்த இடத்திலும் ஒரு கோயில் கூட இல்லை என்பதை நம்முடைய ஒரு சிறு கருத்தாக ஒருவரிடம் பதிவிட்டார். ஆனால் தந்தை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. கடவுளுக்கு கணக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு கணக்கு போடுறேன், சொல்லுங்க. 1 கூட்டல் 1 கூட்டல் 1 எத்தனை? ஆனா இவர் சொல்றாரு 1 கூட்டல் 1 கூட்டல் 1 1. கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய வித்தியாசமாக இருக்கிறது. என்ன கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியார், அப்ப 3 பேர் எப்படி ஒரு ஆளாக முடியும்? கடவுளுடைய கணக்கு வேறு, மனிதனுடைய கணக்கு வேறு என்பதை அவர் சுட்டிக்காட்ட விரும்புகிறார். எனவே மூவொரு இறைவனை நாம் எப்படி வணங்குகிறோம் என்றால் திருப்பலியின் வழியாக தந்தை, மகன், தூய ஆவியார் என்று சொல்லுகிறோம். தந்தை விண்ணுலகில் இருக்கிறார், மகன் மண்ணுலகில் இருந்து உயிர் பெற்றார், தூய ஆவியார் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு மையம்தான் அது. எனவே அன்பிற்கு இனியவர்களே, தந்தை இல்லாமல் மகனும் இல்லை, தூய ஆவியாரும் இல்லை. எனவே மூவரும் ஒரே உடலாக இருப்பதை எங்கு விளங்குகிறது என்றால் தொடக்க நூல் 1:26 வசனத்திலே ஆண்டவர் இந்த மண்ணுலகை படைத்த போது மனிதரை படைப்பதற்கு முன்பாக தந்தை சொல்லுகிறார், மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் படைப்போம் என்று சொன்னாரே ஒழிய தந்தை என் உருவிலும் என் சாயலிலும் மானிடரை படைக்கிறேன் என்று சொல்லவில்லை. அந்த இடத்தில் தந்தை, மகன், தூய ஆவியார் மூவரும் ஒரே உடலாக இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் பிரித்து பார்ப்பதில் இங்கு வேலை இல்லை, சேர்த்து பார்ப்பதில் தான் வேலை உண்டே ஒழிய மற்ற ஒன்றும் அல்ல. தந்தையை நாம் சொல்லுகிறோம், எங்கள் இறைவனாகிய தந்தையே அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். மூவொரு கடவுளை நம்புகிறாயா? நம்புகிறேன் என்று சொல்லுகிறோம். இப்ப இந்த தந்தை எவ்வாறு செயலாற்றுகிறார் என்றால் அவர்தான் மையமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த மையத்தை தான் நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த மையத்தில் தான் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் என்னாலும் மறந்துவிடக்கூடாது. ஆலயத்தில் நம்மை அழைத்து வந்தது தூய ஆவியாரும் இயேசு கிறிஸ்துவும், ஆனால் அழைக்க சொன்னது ஆண்டவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் கபிரியேல் வானதூதர் கன்னிமரியாளை சந்திக்கும் போது கூட சொல்லுவார், கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்று சொல்லி முடிப்பார். எனவே ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமே இல்லை என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. அதைத்தான் நாம் தொடக்கத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடவுள் மூவொரு ஆட்களாக இருக்கிறார், தனித்தனியாக இயங்கவில்லை. மாறாக 3 பேரும் ஒரே சிந்தனை, ஒரே சொல், ஒரே அன்புறவு, ஒரே வல்லமை, ஒரே ஞானம், ஒரே வெளிப்பாடு இருப்பதனால் அவர்கள் பிரிவினைவாதிகள் அல்ல, சேர்வினைவாதிகள் என்பதை பார்த்தோம். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தோம், தூய ஆவியாருடைய பெருவிழாவை கொண்டாடினோம். தூய ஆவியார் என்றால் என்ன என்பதை பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், கொடைக்கானல் சென்று கொண்டிருக்கும் போது அந்த மலையில எழுதப்பட்ட வாசனம் இதுதான், உங்கள் தூய ஆவியாரால் இட்லி அவிக்க முடியுமா, அவிக்க முடியாதான்னு எழுதியிருந்தாங்க. அப்ப எனக்குள்ள என்ன தோன்றியது என்றால், இட்லி அவிக்கிறதுக்கு எதுக்குடா தூய ஆவியார்? எங்க ஆயால கூட்டிட்டு வந்தாலே அவிச்சு கொடுத்துரும், இதுக்கு எதுக்கு நான் தூய ஆவியாரை கூட்டிட்டு வரணும் தான் எனக்குள்ள தோன்றியது. எதற்கு எதரோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள்? அதாவது கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள் இருக்கிறார்கள். குடும்பம் என்றால் வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கத்தான் செய்யும். வீட்டிலே பிரச்சனைகள் இல்லை என்றால் அது குடும்பமே இல்லை, அது தொல்லை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரவர் இஷ்டத்திற்கு அவரவர் தாய் ஒரு இஷ்டம், தன் தகப்பன் தான் தோன்றித்தனமாக, பிள்ளைகள் அவர்கள் தோன்றித்தனமாக இருந்தார்கள் என்றால் அது குடும்பமாகவும் இருக்காது. எனவே மூவரும் அமர்ந்து திட்டமிடுதல் முக்கியம். தந்தையிடம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு பண்பு என்னவென்றால், ஒவ்வொன்றையும் படைப்பதற்கு முன்பாக திட்டமிடுகிறார் மூவரும் அமர்ந்து. அதில் தான் வெளிப்படுகிறது, மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் படைப்போம். இன்னைக்கு குடும்பத்தில் ஏன் பிரச்சனை வருது? மனைவியிட்ட கேட்காம கணவன் அவருடைய முடிவை எடுத்துட்டு வந்துடுறது. கடைசியில் ஏதாவது ஒரு பிரச்சனை முடிஞ்சோன்னா வீட்டுக்கு வந்து அதை பல பேரை பார்த்தோம்னா வீட்டில் புலியா இருப்பாங்க, வெளியில பார்த்தீங்கன்னா பசுவா இருப்பாங்க. வீட்டில் பார்த்தோம்னா மனைவி பிள்ளைகளை பிடிச்சி எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வெளியில போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அண்ணன் நல்லா இருக்கீங்களா, அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்பாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? தன்னிடமிருந்து தன்னுடைய குடும்பத்தை பிரித்து நரகத்திற்கு தள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு உருவாக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாம் குடும்பத்திற்கு வந்தால் வெளி நடக்கக்கூடியதை உள்ளே கொண்டு வரக்கூடாது. அதைத்தான் தந்தை சொல்லுகிறார். ஒவ்வொன்றும் முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக மனைவி, கணவன், பிள்ளைகள் அமர்ந்து திட்டமிட்டு நாம் இதை எடுக்கலாம் என்று நினைக்கிறோம். ஒரு முடிவிலே இருக்கிறோம், நாம் இந்த வியாபாரத்தை தொடங்கலாம் என நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று
குடும்பத்தில் அமர்ந்து திட்டமிட வேண்டுமே ஒழிய கண்டவர்களையும் அமர வைத்து திட்டமிடக்கூடாது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். சாத்தானை அமர வைத்து திட்டமிடவில்லை. சாத்தானுக்கு இடம் தோட்டத்தில் நடுவில் ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தில் போய் பறித்து உண்ணாதீர்கள் என்று சொன்னார். சாத்தானை அமர வைத்து திட்டமிட்டோம் என்றால் உலகமும் குடும்பமும் நல்லாவே இருக்காது என்பது தந்தையினுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே நாம் தந்தையினுடைய வழியில் செல்ல வேண்டும் என்றால் தந்தை தான் என் மையமாக இருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், எனக்குள் யார் இருக்கிறார் அப்படின்னா. ஒரு விமானமானது 414 பயணிகளோடு பயணம் செய்கிறது. திடீரென்று மலைப்பொழுதிலே விழுந்து நொறுங்கி 414 பேரும் இறந்து போய் விடுகிறார்கள். அதுல போய் பார்த்தா ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் தப்பிச்சிருக்கிறார். அந்த ஆளை கூட்டிட்டு வராங்க. அவர்தான் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய குரங்கு அவர்கள். அந்த குரங்கு மட்டும் அதுல இருந்து தப்பிச்சிருச்சு, அந்த விமானத்திலிருந்து. எனவே காவலர்கள் அந்த குரங்கை விசாரணைக்கு எடுத்துட்டு வராங்க. போலீஸ்காரங்களுக்கு குரங்கு பாஷை தெரியாது, குரங்குக்கு போலீஸ்காரங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. உடனே இவங்க செய்கை மூலமா காட்டுறாங்க, குரங்கு 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 ஏரோப்ளான் உட்கார்ந்துருந்தாங்க இல்ல, என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லுது அப்படின்னா என்ன, தூங்கிட்டு இருந்தாங்க. நல்லது. இந்த ஓட்டுனான்ல அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு, விமானத்தை ஓட்டுனான்ல அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு கேட்கிறான். குரங்கு அப்படின்னு என்னது, தண்ணி அடிச்சுட்டு சுத்திக்கிட்டு இருந்தாரு. அப்ப விமானத்தை ஓட்டுனது யாரு? நான் யாரு? குரங்கு ஓட்டின விமானம் விபத்தில் தான் உண்டாகும். இந்த மூளையை ஓட்டக்கூடிய, இந்த விமானத்தை ஓட்டக்கூடியது யார்? என்னை ஓட்டக்கூடிய இயக்கக்கூடியவர் யார்? குரங்கு ஓட்டியனால் 414 பேரும் இறந்து போனார்கள். இன்று என்னை இயக்கக்கூடியவர் யார்? என் வாழ்க்கை எங்கு போய் கொண்டிருக்கிறது? நான் ஏன் விபத்திற்கு உள்ளாகுகிறேன் என்றால் என்னை இயக்குவது ஏதோ ஒரு குரங்குதானே ஒழிய மனிதனோ கடவுளோ அல்ல என்பதில் நாம் ஆழமாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும்.